இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனையில் போலீசுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த 15ஆம் தேதி அன்று பாலசுப்ரமணியன் என்ற நபர் எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு எதிரே அந்த காந்தி இருவன் சாலையில சங்கீதா ஹோட்டல் அருகே இருசக்கர வாகனத்துல ஹெல்மெட் அணிந்தபடி இவர் மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருள் கிட்டத்தட்ட ஒரு 700 கிராம் போதைப் பொருளை அங்கிருந்த ஒரு நபரிடம் கொடுப்பதற்காக வந்த போதுதான் ஜேசி ஈஸ்டுடைய தனிப்படை போலீஸ் அவரை கையும் களமாக பிடித்து I-20 கார் மற்றும் அவர் வைத்திருந்த 700 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் அவர் கூட இருந்த ஒரு பெண்மணி அவரையும் பிடித்து, அது அசாமை சேர்ந்த அந்த பெண்மணி, அவரிடம் இருந்தும் கஞ்சாக்கள் மற்றும் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த மெத்தபெட்டமைன் எங்கிருந்து பாலசுப்ரமணியனுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது தொடர்ந்து போலீசார் விசாரணையில தான் தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்துல கோர்ட்டு பார்க்கக்கூடிய காவலராக பணிபுரிந்து வருவர் தான் அருண் பாண்டியன். இந்த அருண் பாண்டியன் என்பவர் காவல் நிலையத்துல வைத்திருந்த மெத்தபெட்டமைன், அதாவது ஏற்கனவே ஒரு அக்யூஸ் கிட்ட இருந்து ஒரு 2 கிலோ மெத்தபெட்டமைன் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அதை பிடிச்சிருக்கிறாங்க. அதை பிடித்து கோர்ட்ல ஒப்படைக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியாக அந்த மெத்தபெட்டமைன் இருக்கிறது. அந்த மெத்தபெட்டமைனை தான் இந்த காவலர் அருண் பாண்டியன் என்பவர் பாலசுப்ரமணியனிடம் அவர் கொடுத்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 2 கிலோ பறிமுதல் செய்யப்பட்ட அந்த மெத்தபெட்டமைனை, ஒரு அக்யூஸ்ட் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த மெத்தபெட்டமைனை பாலசுப்ரமணியனுக்கு ஏற்கனவே 1 கிலோ 300 கிராம் மெத்தபெட்டமைனை ஏற்கனவே கொடுத்து விட்டதாகவும், மீதமுள்ள 700 கிராம் மெத்தபெட்டமைனை கடந்த 14ஆம் தேதி அன்றுதான் பாலசுப்ரமணியனுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய்க்கு அந்த மெத்தபெட்டமைனை விற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலசுப்ரமணியன் விசாரணையில கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்துடைய கோட்டாளியாக பணிபுரிந்த அருண் பாண்டியன் என்பவரை தனிப்படை போலீஸ் பிடித்து அவரை அருண் பாண்டியனிடம் துருவி விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். எக்மோர் காவல் நிலையத்தில் வைத்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அருண் பாண்டியனிடம் துருவி விசாரணை செஞ்சதுல அவர் செய்த தவறை ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஜனவரி மாதம் கைப்பற்றப்பட்ட ஒரு அக்யூஸ் கிட்ட கைப்பற்றப்பட்ட கிட்டத்தட்ட 2 கிலோ மெத்தபெட்டமைனை 1 கிலோ 300 கிராம் மெத்தபெட்டமைன் ஏற்கனவே இதே பாலசுப்ரமணியனிடம் அவர் கொடுத்து விட்டதாகவும், மீதமுள்ள 700 கிராம் மெத்தபெட்டமைனை 14ஆம் தேதி அன்றுதான் பாலசுப்ரமணியம் கொடுத்ததாகவும், அதுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு அதை விற்றதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தற்போது இந்த மெத்தபெட்டமைனை வாங்கிய பாலசுப்ரமணியம் கிட்டத்தட்ட அதை 60-70 லட்சம் ரூபாய்க்கு வெளியில அவர் விற்பதற்கு இருந்த போதுதான் கையும் களவுமாக தனிப்படை போலீசாரிடம் அவர் சிக்கியிருக்கிறார். இந்த போதை கும்பலுடன் காவலருக்கு ஏற்பட்ட தொடர்பு எவ்வாறு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போலீசார் அருண் பாண்டியனிடம் மெத்தபெட்டமைனை விற்ற இந்த போலீஸ் அருண் பாண்டியனிடம் போதைப் பொருளை கைப்பற்றிய இந்த தனிப்படை போலீஸ் விசாரணை செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த அருண் பாண்டியன் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்துல அதாவது கோர்ட்டு பார்க்கக்கூடிய காவலராக பணிபுரிந்து வருகிறார். இது காவல் நிலையத்தில் வைக்கப்பட்ட சீசர் ப்ராப்பர்ட்டி நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். எவ்வாறு நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டியதை இவர் இந்த ஒரு அக்யூஸ்ட் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை முடிவில் இந்த அருண் பாண்டியன் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகள் தகவலாக தெரிவிக்கிறார்கள். மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனையில் காவலருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சுதர்சன், எப்படி காவலருக்கும் இந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் தொடர்பு ஏற்பட்டது? அது தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை வழங்கலாம். ஏற்கனவே அதே காவல் நிலையத்தில் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்துல ஜனவரி மாதம் ஒரு அக்யூஸ்ட் கைது செய்யப்படுகிறார். அந்த அக்யூஸ்ட் 2 கிலோ மெத்தபெட்டமைனுடன் கைது செய்யப்படுகிறார். அவரிடம் 2 கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்படுகிறது. அதே காவல் நிலையத்துல தான் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்துல இந்த பாலசுப்ரமணியம் ஸ்டாம்ப் கேஸ்ல மாற்றாரு. அந்த ஸ்டாம்ப் இவரும் போதைப் பொருள் சப்ளை பண்ணது மட்டும் இல்லாம போதைப் பொருள் பயன்படுத்திய அந்த வழக்குல
பாலசுப்ரமணியன் கைது செய்யப்படுகிறார். அதே காவலத்தில் கைது செய்யப்பட்ட அந்த பாலசுப்ரமணியனுக்கும் அந்த கோர்ட்டாளியாக பணிபுரிந்திருக்கக்கூடிய அருண் பாண்டியன் என்ற போலீஸுக்கும் 2 பேருக்குமே வழக்குல, அதாவது ரெகுலரா கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றதுல 2 பேருக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தொடர்பு தான் நாளடைவுல இந்த மாதிரியான ஒரு கெட்ட செயலுக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறது. அதாவது ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இந்த கோர்ட் ப்ராப்பர்ட்டிய பாலசுப்ரமணியன் கொடுத்து அதை விற்று இருக்கிறார் இந்த காவலர். பாலசுப்ரமணியம் இந்த காவலர் அருண் பாண்டியனிடம் ரொம்ப நெருங்கிய நண்பராக பழகி அவரிடம் இந்த மாதிரி மெத்தபெட்டமைன்ல இவ்வளவு ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இவ்வளவு அதிகமாக காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரை பிரெயின் வாஷ் பண்ணி காசுக்கு ஆசைப்பட்டு இந்த அருண் பாண்டியன் என்பவர் காவலர், வண்ணாரப்பேட்டை காவலர், இந்த காவல் நிலையத்தில் அவருடைய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை எடுத்து பாலசுப்ரமணியன் கொடுத்து விற்று வந்திருக்கிறார். இது இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வந்ததாகவும், அதாவது இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து நவம்பர் வரை 2 கிலோ மெத்தபெட்டமைன்ல 1 கிலோ 300 கிராம் ஏற்கனவே அருண் பாண்டியன் பாலசுப்ரமணியன் கொடுத்து விற்று விட்டதாகவும், மீதமுள்ள 700 கிராம் தான் இந்த மாதம் 14ஆம் தேதி அவர் கொடுத்து விற்றிருக்கிறார். அதுவும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு அந்த மெத்தபெட்டமைனை விற்றிருக்கிறார். இது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட தொடர்பு தான் பாலசுப்ரமணியனுக்கும் காவலர் அருண் பாண்டியனுக்கும் ஏற்பட்டதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. எனவே இந்த அருண் பாண்டியனை எவ்வாறு நீங்கள் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்ட இந்த ப்ராப்பர்ட்டியை, சீசர் ப்ராப்பர்ட்டி எப்படி வித்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. உயரதிகாரிகள் துரி விசாரணையானது நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பந்தப்பட்ட அருண் பாண்டியன் என்பவர் தான் தற்போது எழும்பூர் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வந்ததுல தான் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த இந்த 2 கிலோ மெத்தபெட்டமைனை அனைத்துமே பாலசுப்ரமணியன் கொடுத்ததாகவும், கிட்டத்தட்ட தற்போது 700 கிராம் மெத்தபெட்டமைனை 2.5 லட்சம் ரூபாய்க்கு விற்றதாகவும், அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1.300 கிராம் மெத்தபெட்டமைனை ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு விற்றதாகவும் தகவல்கள் சொல்லியிருக்கிறார். அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில அவரிடம் தொடர்ந்து வேற ஏதாவது போதைப் பொருள் இவரிடம் கொடுத்திருக்கிறார்கள், வேற யார்ட்ட கொடுத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணை முடிவுல இவரை கைது செய்ய வாய்ப்புகள் இருப்பதாகவும் உயரதிகாரிகள் தகவலாக தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.